ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இரவு 7 மணி நேரம். இப்பொழுது தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை இப்பொழுது நீர் விநியோகம் மிக குறைந்த அளவில் அல்லது அழுத்தம் குறைவாக இருக்கின்ற கிராமங்கள், குறிப்பாக வீட்டு பிரதேசங்கள், மக்கள் வாடுகின்ற குடியிருப்பு பிரதேசங்கள், மலையக பிரதேசங்கள், கொஞ்சம் உயரமான பிரதேசங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல பவுசர்கள் மூலமாக நீர் விநியோகத்தை நடத்துவதாக சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள், உங்களுக்கு நீர் விநியோகம் தடைபட்டிருக்கிறது அல்லது நீர் குறைவாக வருகிறது, இந்த மாதிரியான விடயங்கள் காணப்பட்டால் உடனடியாக 1939 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நீர் விநியோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக வவுசர்கள் மூலமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இந்த விநியோக நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏஎல் பரீட்சையினுடைய பெறுவர்கள் வெளியாகி சமூக வலைதளம் முழுவதும் அப்படி நிறைந்து கிடக்கிறது. வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல தமிழ் பாடசாலைகள்ல அதிகமான மாணவர்கள் முதல் தர புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை ஏஎல் பரீட்சையில 66% மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக இருக்காங்க. ரஷ்யா உத்தியோகபூர்வமா இலங்கைக்கு எண்ணெயை வழங்குறதுக்கான ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. கடந்த நாட்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. எனவே ரஷ்யா எண்ணெய் இலங்கைக்கு வழங்குறது நீண்ட கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த எண்ணெய் வழங்கும் நடவடிக்கையை ரஷ்யா செய்ய போறாங்க. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இதோட அமெரிக்க தூதரகம், கொழும்புல இருக்கிற அமெரிக்க தூதரகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்க விசாக்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, இந்த விசாக்களுக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களாக இருந்தால் உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் பப்ளிக் செய்யப்பட வேண்டும். உங்களுடைய போஸ்டா இருக்கட்டும், இப்போ சில பேர் பிரைவேட் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் பிரைவேட் பண்ணி வச்சிருப்பீங்க, இது எல்லாமே பப்ளிக் இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது எல்லாமே பார்க்கப்பட வேண்டும். இது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்றாங்க. இது விசா வழங்கும் நடைமுறையில் அமெரிக்கா இப்பொழுது மிகப்பெரிய அளவான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய விசாக்கள் கட்டுப்பாடுகள் தான். எனவே இதில் எதை அவங்க கொண்டு வர போறாங்க, என்ன விஷயங்களுக்காக செய்ய போறாங்க என்பது தொடர்பாக பெரிய அளவாக விளக்கம் இல்லை. இதை ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்களா, என்ன மாதிரியான விடயங்களை கடந்த காலங்களில் நீங்க செய்திருக்கீங்கன்றதை பற்றி அறிந்து கொள்றதுக்காகவும் இது இருக்கலாம். எனவே இந்த விஷயம் ஒரு மிக முக்கியமானதாக இருக்கு. விசா அப்ளை பண்ணும்போது இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. அமெரிக்காவுக்கு அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜூசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். சர்வதேச ரீதியில் இப்ப அதிகமா பேசப்படுற விஷயம் இந்த போர், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் இன்னும் 2-3 கிழமைக்குள்ள அல்லது ஓரிரு கிழமைக்குள்ள நிறைவடையும் அப்படின்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக மாறி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று, அதாவது இன்று அதிகாலை வேளையில வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த போர் ஒரு 2-3 கிழமைக்குள்ள அல்லது 2-3 வாரத்துக்குள்ள முடிவுக்குள் வரப்போகிறது. இது தொடர்பான ஒரு அறிவித்தலை, இந்த போர் தொடர்பான ஒரு அறிவித்தலை கூட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட போறாங்க. இதற்கிடையில கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை பகிர்ந்திருக்காரு. இதுல ஈரான் இப்பொழுது போர் நிறுத்த கோரிக்கையை தன்னிடம் முன்வைத்திருப்பதாக, அதாவது போரை நிறுத்துவதற்கான கோரிக்கையை முன்வைச்சிருப்பதாக இந்த பதிவில் அவர் பதிவிட்டிருக்காரு. அதற்கு பதிலாக அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம்னு சொன்னால், போர் நிறுத்த உடன்படிக்கையை பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஹோமூஸ் கால்வாய் திறக்கப்பட்டு வளமையான கப்பல் நடவடிக்கைகள், போக்குவரத்து நடவடிக்கைகள் இடம்பெறுமாக இருந்தால் இது பற்றி பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற பதிலை வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காரு. இது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இப்பொழுது, மிக முக்கியமான செய்தியாக இப்பொழுது சர்வதேச ரீதியில் மாறி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இன்று இரவு வெளிவரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் நாளைக்கு காலையில் இலங்கை நேரப்படி 5 மணிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஒரு மிக முக்கியமான உரை ஒன்று இருக்கிறது. இந்த போர் சம்பந்தமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் சம்பந்தமான அறிவித்தலாக அது இருக்கும் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. எனவே அதில் இது ஒரு மிக முக்கியமான ஆரம்பமான அறிவித்தலாக இருக்கிறது. எனவே அதுல இன்னும் பல முக்கியமான தகவல்களை அவர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த விடயத்தோட சேர்த்து ஒரு மிக முக்கியமான முடிவு அமெரிக்காவால் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. நேட்டோ நாடுகளிடமிருந்து, அந்த அமைப்பிடமிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதற்கான தீர்மானங்கள்ல இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பரிசீலித்து வர்றாரு என்ற தகவல்கள் இப்பொழுது அமெரிக்க பக்கமாக இருந்து வெளியாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நேட்டோ நாடுகளுக்கு ஏற்படுத்தும். இது மிக முக்கியமா சொல்லப்போனா, இந்த நேட்டோ நாடுகளுடைய 33 நாடுகள் பட்டியல்ல ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக இருக்காங்க. அமெரிக்கா அவங்களுக்கு அதிக பாதுகாப்பு, இந்த பாதுகாப்புக்கு அதிகமான செலவுகளை வருடாவருடம் செய்கிறாங்க. இந்த
அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் போது ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறும் என்று சொல்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இதனால ரஷ்யா சீனாவுடைய ஆதிக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கும். அவங்களால பாதிப்புகள் அதிகம் ஏற்படும். அவங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்றதற்கு ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு செலவுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவு பண்ண வேண்டி வரும். இந்த பட்டியலிருந்து அமெரிக்கா விலகி கொண்டால் என்ற பெரிய ஒரு பதட்டமான சூழல் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு, அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக இதை அறிவிச்சதுக்கு பிறகு நேட்டோ நாடுகளிடமிருந்து விலகுகின்ற பரபரப்பு நிச்சயமாக இருக்க போகுது. அது தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக அவங்களுடைய பக்கமாகவே செய்திகள் இப்பொழுது வெளியாக இருக்கு. இதை தாண்டி நேற்று அதிகாலை அல்லது நள்ளிரவுல ஈரான் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஏதாவது மேற்கு ஆசியாவில் இருக்கின்ற, குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய மிக மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம். அங்க இருக்கிற ஊழியர்கள், அருகில் இருக்கின்ற மக்கள், 1 கிலோமீட்டர் அங்கால இருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியேறுங்க. அதுக்கான தாக்குதலுக்கான நேரம் இரவு 8 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஈரான் நேரம் இரவு 8 மணி என்னும் போது இலங்கை நேரம் இன்று இரவு 10 மணி. எனவே இந்த நேரத்துக்குள்ள இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற நேரத்தையும் குறிச்சிருந்தாங்க. இது ஒரு மிக பேசு பொருளாக இன்று சர்வதேச ஊடகங்கள் முழுவதுமே பேசப்பட்ட ஒரு செய்தி. அப்படி ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் பாரிய அளவான பாதிப்புகளை பல நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தும். இதுல மெட்டா இருக்காங்க, யூடியூப், கூகுள், அதோட டெஸ்லா நிறுவனம், இன்டெல், இந்த மாதிரி பல முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதாவது மத்திய கிழக்கில் இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் அச்சுறுத்தல் என்பது பெரிய அளவான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இன்று குவைத்தினுடைய விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து 7வது தடவையாக குவைத்தினுடைய விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் டேங்கர்கள், அதோட அங்க இருக்கின்ற முக்கியமான விமான நிலைய கட்டிடங்கள் என்று பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் மத்திய கிழக்கில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கடநீரை நன்னீராக்குகின்ற நிலையங்கள், அதோட மின் கட்டமைப்புகள், கேஸ் உற்பத்தி, இயற்கை எரிவாயு தளங்கள் என்று பல முக்கியமான தளங்களை ஈரான் தாக்கியிருக்கிறது மத்திய கிழக்கில். இது எல்லாமே இந்த போர் நாளைக்கோ முடிவடைந்தாலும் கூட இதை கட்டியமைப்பதற்கு, இதனுடைய கட்டமைப்பை மீளவும் இயக்குவதற்கு, இந்த போர் 28ஆம் தேதி பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முதல்ல எப்படி இருந்ததோ அதை மீள கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் முதல் 2 வருஷங்கள் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வளமைக்கு கொண்டு வரதுக்கு இப்பொழுது ஒரு நாளைக்கு 15 மில்லியன் பரல்கள் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக கொண்டு செல்லப்படும் எண்ணெய்கள் தடைப்பட்டிருப்பதால ஆசிய நாடுகளுடைய பொருளாதாரம் பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிழமைக்கு அடுத்த கிழமை இது தொடர்பாக இருந்தால் இந்த ஆசிய நாடுகளையும் தாண்டி ஐரோப்பிய நாடுகள் வரை இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இருக்கிறது. இப்போ பெரிய அளவாக கிட்டத்தட்ட 50% பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறி இருக்கிறது. இதுல நேற்று ஈரானுடைய ஜனாதிபதி ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருந்தாரு. CNN இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தங்களுடைய முக்கியமான நிலைகள் மீது, எரிசக்தி நிலையங்கள், அணுமின் உற்பத்தி நிலையங்கள், பொது கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை குறைத்தால் அல்லது நிறுத்தினால் தாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து விலகினால் ஈரானும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த தாக்குதல் நிறைவுக்குள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் தான் அதாவது நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளுடைய பதில்களாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பக்கமாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அவங்க உடனடியாக தாக்குதல் நிறுத்தினால் ஈரானும் தாக்குதலை நிறுத்துவாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த விடயத்தை இப்பொழுது ஜனாதிபதி அறிவிப்பாரா அப்படின்ற மாதிரி தான் பெரிய கேள்வி இருக்கு. என்ன சொல்ல போறார் அப்படின்றத நாங்கள் நாளைக்கு காலையில அதிகாலை வேளையில தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஈரானுடைய ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு பணம் கட்டப்படுகிறது. அதை கடந்து செல்வதற்கு கட்டணம் செலுத்தி தான் இப்பொழுது கப்பல்கள் போகுது அப்படின்ற மாதிரி பரவலா செய்திகள் இருந்தது. மலேசியாவுடைய ஒரு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல இந்த கப்பல், அதாவது ஹோர்முஸ் கால்வாய் வழியாக மலேசியாவுடைய கப்பல் ஒன்று வந்திருக்கிறது. இதுக்கு எந்த விதமான கட்டணங்களையும் தாங்கள் செலுத்தவும் இல்லை. அந்த இடத்துல ஈரானிய அதிகாரிகள் எந்த கட்டணத்தையும் கோரல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. வந்த செய்திகள் பரவலாக வந்தது, இந்த மாதிரி கட்டணங்கள் அறவிடப்பட்டு தான் கப்பல்கள் போகுதுன்னு சொல்லி. அப்படி எந்த கட்டணமும் அறவிடலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோடு மட்டுமில்லாமல் இதுவரைக்கும் மத்திய கிழக்குல ஈரானுடைய தாக்குதலால கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட
உற்பத்தி எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கலாம். இது எல்லாமே இப்பொழுது மீள் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா தான் அங்கிருந்து எரிபொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், இயற்கை எரிவாயுகளை ஏற்றுமதி செய்யலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் முழுமையான எண்ணிக்கை கணக்கெடுக்கப்படலைன்னு சொல்றாங்க. இந்த ஒரு மாத காலத்துல மட்டுமே மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம் 200 பில்லியனாக சரிந்திருக்கிறது. 200 பில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. 30 லட்சம் மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இந்த கிழமை அல்லது அடுத்த கிழமை வரைக்கும் இந்த போர் தொடர்பாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேலைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. நம்ம இந்த மணித்தியாலங்களில் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. அதிகாலை வேளையில் இன்னும் புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.